எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உங்கள் வீட்டுக்காரரு வரவே இல்லையம்மா, கோயில் பக்கமே காணமே, எங்கம்மா போனார் அப்படின்னு கேட்டது தான் தாமதம். அந்த அம்மா ஒரு அழுவையை வச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை, எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். நான் சொன்னேன், எல்லா வீட்டுக்காரனும் கஷ்டப்படுறான், அவன் வீட்டுக்காரன் மட்டும் கஷ்டப்படல, எல்லாம் கஷ்டப்படுறான். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்காரன் எங்கே போகிறான்? இந்த அம்மா அந்த கேள்வியை எதிர்பார்க்கல. அதனால இருந்தாலும் பில்டப், அவருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வேலை, காலையிலேருந்து சாயந்தரம் தொண்டை அடைக்குது. நான் அந்த அம்மா அன்னைக்கு பார்த்தா பட்டு புடவை, நெக்லஸ்ஸு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஜெகஜோதியாக நின்றுச்சு. நான் கேட்டேன் அன்னைக்கு, அதான் சொன்னேன், ஆமாம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதே டோனில் சொல்லணுங்கள, ஆமாம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உன் வீட்டுக்காரன் எங்கே துண்டை காணும் துணியை காணும்னு கோமணத்தோடு நிற்கிறானோ தெரியல, நீ மட்டும் பட்டு போயோட மோட்சத்துக்கு போகலான்னு நினைக்கிற, நீ தான் முதல்ல நரகத்துக்கு போவ அப்படின்னு.